உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பலன்கள் மே மாத பலன்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது? இந்த ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்று இருக்கிறாங்க. அடுத்து 8ஆம் இடத்திற்கு மாதத்தின் பிற்பகுதியில வர்றதுனால இந்த ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய உயர் பதவிகள்ல சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த பதவி வகிக்கும் போது ஏதோ ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறீங்க, இல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் போஸ்ட்ல இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த இடத்துல ரொம்ப நீங்க கேர்ஃபுல்லா டிசிஷன் எடுக்கணும். உங்களுடைய பதவிகளுக்கு பங்கம் வரக்கூடிய சில சூழ்நிலைகளும் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியும் இது நாள் வரைக்கும் 8ஆம் இடத்துலதான் இருக்கிறாரு. அதனால இந்த 8ஆம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அதிகப்படியாக ஒரு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். பிரச்சனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீண்ட கால ஒரு தொந்தரவுகளை இந்த கோச்சார கிரகங்கள் ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கொடுத்துட்டு போறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த நீண்ட கால தொந்தரவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது ஒரு அவமானங்கள், இல்ல கடன் தொந்தரவுகள், இல்ல நீண்ட நாள வியாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில தொந்தரவுகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா வழக்குகள் சம்பந்தப்பட்ட சில அவமானங்கள், கோர்ட்டு கேஸே பார்க்காதவங்க எல்லாம் இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த 8ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சாரம் செய்யும் போது இதை பார்க்கக்கூடிய ஒரு தருணமாகவும், சூரியனும் அடுத்த 8ஆம் இடத்துல வர்றதுனால இந்த வழக்குகள் மூலமாக ஒரு கௌரவ பிரச்சனை அப்படின்றது ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா இந்த சூரியன் பாத்தீங்கன்னா உங்களுடைய லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். இந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் போது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரியான சில பாதிப்புகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால உங்களுடைய சில விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லாகவும், ஏதாவது ஒரு மறைமுகமான ஒரு உறவுகள் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வெளிச்சத்திற்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். பெண்கள்னால நிறைய பிரச்சனைகள் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா, இந்த மே மாதம் அடுத்து பாத்தீங்கன்னா கடந்த மாதத்திலயும் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு பெண்கள்னால பிரச்சனை, அடுத்து பாத்தீங்கன்னா பண வரவுகள்னால பிரச்சனை, வருமானம் வந்தாலும் அந்த வந்த வருமானத்தை ஏதோ ஒரு இடத்துல நீங்க செலவு செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருந்துட்டு இருக்குது. இந்த மாதிரியான சில தொந்தரவுகள் இருந்து இந்த மாதத்தின் பிற்பகுதியில தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள் மீண்டு வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் எல்லாமே வெளியூர் வெளிநாட்டுலதான் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு இங்க வேலை இழப்புகளும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த வேலை இழப்புகள்னால சிறிய அளவு பண பாதிப்புகள், அடுத்து பாத்தீங்கன்னா தேவையான அளவுக்கு கமிட்மெண்ட்டை நீங்க சீர் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, யார்கிட்டயாவது நீங்க வாக்குறுதி கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னா அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத ஒரு கால சூழ்நிலைகள் இதெல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த துலாம் ராசி என்பவர்களினுடைய 6ஆம் இடத்துல செவ்வாய் சனி சேர்க்கை, அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் 12ஆம் தேதி 7ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் வர்றதுனால இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நேரம். அப்போ எங்களுக்கு துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல பெரிய அளவுக்கு நன்மைகள் நடக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நேரம். எப்ப நடக்கும் அப்படின்னா மாதத்தின் பிற்பகுதியில, அதாவது குரு சுக்கிரன் சேர்க்கை ஏற்படும் போது, இந்த சுக்கிரனாகப்பட்டவர் 14ஆம் தேதி மே மாதம் அந்த குருவோட 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல சேர்றார். அந்த பாக்கியஸ்தானத்துல சேரக்கூடிய அன்றைய தினத்துல இருந்தே உங்களுக்கு சில மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு வரும். பிசினஸ்ல லாஸ் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே ரெக்கவர் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. சில பேர் பிசினஸை விட்டு வெளியேறி இருப்பாங்க, எனக்கு இந்த பிசினஸே சரிபட்டு வராது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் கூட மீண்டும் அந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம்
பெண்கள் அவர்களினுடைய சுய வருமானத்திற்காக சில முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த மாதிரியாக அந்த 9ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சேர்க்கையாகப்பட்டது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு சுயமரியாதையை அளிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த சுயமரியாதையின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை மீண்டும் புத்துணர்ச்சி ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மே மாதம் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாமே உங்களுக்கு, அதாவது ஏப்ரல் மே ஃபுல்லாவே உங்களுக்கு பெரிய பெரிய பாதிப்புகள் வந்தாலும் மே மாதத்தின் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா அந்த பாதிப்புகள்ல இருந்து முழுமையாக விடுதலை அடைவதற்குண்டான ஒரு தருணத்தையும் இந்த கோச்சார கிரகங்கள் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த காலகட்டம் இந்த துலாம் ராசி என்பவர்கள் தன்னுடைய குடும்பம் ரீதியான சில விஷயங்கள்ல முக்கியமாக முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு தருணம். குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் வெளியில போய் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம், அவர்கள் கொடுக்கக்கூடிய வருமானத்தை வச்சு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எல்லாம் போடக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போறாரு. அதனால குடும்பத்தினுடைய வருமானம் அதிகரிக்க போகுது, அதனுடைய முதலீடு அப்படின்றது அதிகரிக்க போகுது. இதெல்லாம் இருக்கும்போது இந்த காலகட்டம் குடும்பத்துல இருக்கக்கூடிய சில முக்கியமான முடிவுகளை இந்த துலாம் ராசி என்பவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நிறைய துலாம் ராசி என்பவர்கள் பாத்தீங்கன்னா அவர்களினுடைய அம்மாவோடு சேர்ந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க. அம்மாவினுடைய ஒரு பாசத்திற்காக ஏங்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. ஆனா அவர்களோடு சேர்ந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட நபர்களுக்கு எல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் சாதகமாக இருக்க போது உங்களுடைய பெற்றோர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு தருணம். அந்த பெற்றோர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகளும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இவர்களினுடைய கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த துலாம் ராசி என்பவர்கள் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேடம் நீங்க மாதம் சொல்றீங்க, ஏதோ ஒரு பலன் சொல்றீங்க, அந்த பலன்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் கூட எங்களுக்கு நடக்க மாட்டேங்குது. நான் நிறைய எங்களுடைய சொந்த வாழ்க்கையில, அதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில என்னுடைய கணவர் என்னை ஏமாற்றிட்டார், என்னுடைய மனைவி என் கூட சேர்ந்து வாழ்றது இல்ல, எங்களுடைய குழந்தைகள் இல்ல, இப்படி குடும்பம் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். இது காணாத குறைக்கு எங்களுடைய வேலை அலுவலகத்திலையும் நிறைய தொந்தரவுகள். இந்த மாதம் வேலை போயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இந்த மாதம் வேலை போயிடுச்சு அப்படின்னா நாங்க அடுத்து எங்களுடைய வருமானத்திற்கு என்ன செய்வோம்? எனக்குன்னு சேமிப்பு இல்லை, நான் என்னுடைய குடும்பத்திற்காக நிறைய செலவு பண்ணி இப்போ எனக்குன்னு ஒரு சேவிங்ஸ் இல்லை. இப்படி ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த துலாம் ராசி என்பவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அதுக்குண்டான நிவர்த்தி எங்களுக்கு இந்த கோச்சார நிலவரப்படி ஏன் கிடைக்கல அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய பிறந்த கால ஜாதகம், அதாவது சுய ஜாதகம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த இடம், பிறந்த வருடம், இதை வச்சு ஒரு ஜாதகம் கடிச்சிருப்பாங்க. அந்த ஜாதகத்துல தசாபுத்தி அமைப்புகள் படி உங்க பலன்கள் நடந்துட்டு இருக்கும். அப்படி அந்த கெடுதலான பலன்கள் நடக்குது அப்படின்ற பட்சத்துல நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு இதற்குண்டான நிவர்த்திகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஜோதிட ரீதியாக எந்த பிரச்சனைக்குமே தீர்வு இல்லாம கிடையவே கிடையாது. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு. உங்களுடைய மருத்துவ வியாதிகள் இருக்கா, அதுக்கு தீர்வு இருக்கு. கடன் இருக்கா, கடனுக்கு தீர்வு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கா, அதுக்கும் தீர்வு இருக்கு. இந்த மாதிரியாக ஜோதிடம்ன்றது ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு விஞ்ஞானம் தான். இதற்கு தீர்வுகள் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இதன் மூலமாக தீர்வு அப்படின்றது கட்டாயம் இருக்கு. அதனால அந்த சுய ஜாதகத்தை நீங்க பார்க்கும்போது அதற்குண்டான ஒரு தீர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு மே 2020 எப்படி இருக்க போகுதுங்கிற பொது பலன் பார்க்க போறோம். இப்போ பாருங்க, துலாம் ராசிக்காரர்களுடைய அதிபதியாகிய துலாம் ராசியோட அதிபதியாகிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ராசியவே மே முதல் 2 வாரம் பார்த்து 8ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றுகிறார். மே 15க்கு அப்புறம் அது ஒரு நல்ல விஷயம்தான். வரவேண்டிய வரவுகள், ஷேர் மார்க்கெட் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக, கணவனாக இருந்தால் மனைவியாக இருந்தால் கணவர், பங்குதாரர் மூலமாக வரக்கூடிய சில லாபங்கள் அதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. துலாம் ராசிக்காரர்கள் கொஞ்சம் நல்ல லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள், பிரச்சனை இல்லாத அமைப்புகளாக இருக்குது. இதுவரை
செவ்வாய் 6ஆம் இடத்துல இருந்து சில பிரச்சனைகள், உடல் உபாதைகள், சனியோட சேர்ந்து பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு வருகிறார். ஸோ அதனால் கொஞ்சம் உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்ட சீனியர் சிட்டிசன் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி வரக்கூடிய உடல் ரீதியான சில தொந்தரவுகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்குது. அது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புதன் 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்த்துட்டு இருந்த புதன் இப்போது 8ஆம் இடத்துல போய் சுக்கிரனோட வீட்டில் சுக்கிரனோட சேருவது அருமை. ஸோ எகெயின் சில வெளிநாடு பிரயாணங்கள், தொழிலில் வரக்கூடிய லாபங்கள், பங்குதாரர் மூலமாக வரக்கூடிய லாபங்கள், ஷேர் மார்க்கெட்டில் உள்ள லாபங்கள், அதெல்லாம் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் இருக்குது. அதே சமயத்தில் கல்யாண விஷயங்கள், வண்டி வாகனம், சுப விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஸோ சூரியனும் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று ராசியை 7ஆம் இடத்துல இருந்தது பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல மாறுறாரு. ஸோ அதுவும் ஒரு அருமையான அமைப்பு. ஸோ இது மூலமாக என்ன தெரியுதுன்னா இடமாற்றங்கள் உண்டு, சுப முதலீடுகள் உண்டு, வரவுகள் உண்டு, சில நிதி நிலைமைகள், பணம் போக்குவரத்து, வரவேண்டிய பணம் நமக்கு வரக்கூடிய அமைப்பு அதெல்லாமே கொஞ்சம் நன்றாக இருக்குதுன்னு சொல்லலாம். மீடியா துறையில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும். குரு 9ஆம் இடத்துலேயே பாகிஸ்தானத்தில் இருக்கிறார், சனி 6ஆம் இடத்துல இருக்கிறார், ராகு 5ல் இருக்கார், கேது 11ஆம் இருக்கிறார். ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி ஒரு மாதிரி அமைப்பு இருக்குன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு 2026 மே மாதம் ஓரளவுக்கு இதுவரை சில விஷயங்கள் எதிர்பார்த்து நடக்காமல் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மெல்ல நாம் நினச்சது ஒன்று வேறு மாதிரி நடந்துருச்சு. ஆனால் இருந்தாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி சில பெனிஃபிட்ஸ் உண்டு. தங்கம், சில பேர்லாம் பார்த்திங்கன்னா தங்கம் வாங்குகிற இல்லத்தரசிகள்லாம் தங்கம் கொஞ்சம் வாங்குறது, நகை கொஞ்சம் பண்ணிக்கிறது, ஷேர் மார்க்கெட் மூலமாக கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறது, கொஞ்சம் ஒரு சொத்தை கொடுத்து நல்ல லாபம் பெறுவது, மாமனார் மூலமாக சில சொத்துக்கள் வருகிறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தசாபுக்திகள் போகும்பொழுது ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறனாலையும் ராஜயோகாதிபதியும் 8ஆம் இடத்துக்கு போகிறனாலையும் மறைமுகமான சில விஷயங்கள் தான் வருமே ஒழிய நேர்த்தியாக நீங்கள் முடிவெடுக்கும் பொழுது தொழில் மூலமாகவோ அதுலாம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் செகண்ட் இன்கம் கொஞ்சம் ஜென்ரேட் ஆகும். கமிஷன்ஸ், புரோக்கரேஜ், அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நல்லா வரும். ஓரளவுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகள், பிரச்சனைகள், வம்பு வழக்குகளில் பாதிக்கப்பட்டிருந்த கடன் தொல்லைகள் அதெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு சிலதெல்லாம் கொஞ்சம் முடிவு எடுத்து சிலதெல்லாம் முடிகிற மாதிரி வரக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா 6ஆம் இடம் கொஞ்சம் செவ்வாய் சனியோட சேர்ந்து ஏப்ரல் மாதம் ஃபுல்லாக பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்த அந்த அமைப்பு கொஞ்சம் சரியாகுது. ஸோ அதனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இதுவரை ஒரு மாதிரியான அமைப்பாக ஏப்ரல் மாதம் முழுவதும் இருந்தவங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ், சில வாய்ப்புகள், சில வேலை வாய்ப்புகள், சில மாற்றங்கள், சில ஹோப் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அதை நீங்கள் 2 கையால் பிடிச்சி அதில் மூலமாக வாழ்க்கையில் கொஞ்சம் அடுத்த லெவல் போகக்கூடிய. ஏன்னா குரு பயிற்சி பார்த்திங்கன்னா மே முடிஞ்சு ஜூன் மாதம் 6 வருது. அது 10ஆம் இடத்துக்கு குரு வரார், 2ஆம் இடத்தை பார்க்குறார். கொஞ்சம் கையில் வருமானம் வரக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் காசு வரக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் சில்லறை வரக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக உண்டு. ஸோ அதுக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா மே மாதம் 2026 குறிப்பாக செகண்ட் ஆஃப் துலாம் ராசிக்காரருக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக அமையக்கூடிய அமைப்புகள் இருக்குதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் என்ன தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறது, பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊரை வைத்து திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் நம்ம ஒரு ஜாதகத்தை போட்டு அதில் நம்ம துல்லியமாக பார்க்கும் பொழுது அதில் எது மாதிரி அமைப்புகள் போய்கொண்டிருக்கிறது, எந்த மாதிரி லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், திக்பலம் இருக்கா, ஸ்தானபலம் இருக்கா, திருக்பலம் இருக்கா, நீங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா, அல்லது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, இப்போ என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, தசநாதனும் புக்திநாதனும் எது மாதிரி அமைப்பில் இருக்கிறாங்க, இது மாதிரி விஷயத்தையெல்லாம் சேர்த்து வைத்து தான் நம்ம பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம், அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம், 3 மாதம், 6 மாதம், 1 வருடம், அடுத்த 2 வருடம்லாம் எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக நம்ம வாழ்க்கை திசை திரும்புகிறது, எந்த மாதிரி சாய்ஸஸ் எடுக்கலாம், எது மாதிரி டைமில் சில முடிவுகள் எடுக்கலாம், எந்த நேரம் எப்படி நம்ம காட்டுது, டிரான்சிஷன் பீரியட் எப்படி இருக்குது, நமக்கு வெளிநாடா, உள்நாடா, அரசு உத்தியோகமா, வேலை, கார்ப்பரேட், ப்ரைவேட் செக்டாரா, தொழிலா,
எது மாதிரி படிப்பு படிக்கலாம் நம்மளுடைய குழந்தைகள், எது மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு திருமண விஷயங்கள் எப்போ காட்டுது, எப்போ சுப விஷயங்கள் நடக்குது, திருமணத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு எந்த மாதிரி டைமில் அமைப்பு வருது, நமக்கு லேட் மேரேஜா ஏர்லி மேரேஜா, குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு எப்போ எப்படி வருது, எப்போ நம்ம ட்ரீட்மெண்ட்டு போகலாம், ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதா, அதே மாதிரி எப்போ கடன் அடையும், எப்போ பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவோம், எப்போ வந்து நம்ம வீடு வண்டி வாகனம் வாங்குவோம், வாழ்க்கையில் தேவையான ஒரு ஒரு அத்தியாவசிய விஷயங்களுக்கும் இந்திய வேத ஜோதிடத்திலான அடிப்படையான அறிவியல் சார்ந்த ஒரு சாஸ்திரமாகிய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பலன்கள் எடுத்து அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களை பிரித்து பார்த்து நம்மளுடைய கர்மா என்ன சொல்லுது, எது மாதிரி விஷயங்களில் எப்படி பண்ணால் எப்போ பண்ணால் பெட்டராக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் துல்லியமாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முறையில் நம்மளோட வாழ்க்கையை அமைத்து கொண்டே ஆனால் நம்ம கண்டிப்பாக தேவையற்ற பொருள் விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் எளிதில் நம்மளால் வெற்றி பெற முடியும். அது மூலமாக நல்ல பலாபலன்களை நம்மளால் ஃபேஸ் பண்ணி தேவையற்ற மன கசப்புகள், விரக்திகள், தோல்விகளை தவிர்த்து அந்தந்த நேரத்தில் அந்தந்த விஷயங்கள் பொறுமையாக செய்து வாழ்க்கையில் எளிதில் நம்மளால் நம்மளுடைய கர்மாவின் பிராப்தங்கள் என்ன, தோஷங்கள் என்ன, யோகமான பிளானட்ஸ் என்னவா இருக்குது, எந்த நேரம் வரைக்கும் நம்ம காத்து கொண்டு இருக்கணும், எப்போ நம்ம வேகமாக போகணும் அப்படிங்கிறதெல்லாம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அந்த ஒளி தத்துவம், எது மாதிரி ஒளி கொடுக்கக்கூடிய கிரகமாகிய குரு, சுக்கிரன், பௌர்ணமி, சந்திரன் இதெல்லாம் நம்மளோட ஜாதகத்தில் எந்த நேரத்தில் வந்து செயல்படுகிறது, எப்போ வரைக்கும் காத்திருந்து நம்ம செயல்படலாம் அப்படிங்கிறதை தெரிந்து நம்ம செயல்படும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி. துலாம் ராசி, துலாம் லக்னம் எப்படி இருக்கு? செம டைம் இவங்களுக்கு. அதை சொல்லுவாங்கள்ல, இது கெஞ்சி கேட்டாலும் 5ல் வரமாட்டார் குரு அப்படின்வாங்க. குரு பகவான் 5ஆம் பார்வை அவங்களுக்கு தான் பார்த்துட்டு இருக்காரு. இந்த மாதம் தான், அடுத்த மாதம்லாம் மாறிடுவார். அடுத்த மாதம் ஒரு தனஸ்தானத்துக்கு போகிறார், நல்லா காசு வரும். பட் இந்த மாதம் வந்து இந்த வருஷ சனி பயிற்சிக்கு இதுதான் கடைசி மாதம், சரிங்களா? ஸோ டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் எதை தொட்டாலும் நல்லபடியாக நடக்கிற டைம் இது, சரிங்களா? நீங்கள் எந்த வேலை வேணாலும் எடுத்துக்கணும். வேலை சம்மந்தமாக, பிஸ்னஸ் சம்மந்தமாக, திருமணம், இன்வெஸ்ட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து வைக்கிறது வந்து சூப்பராக வேலை செய்யும். அதில் முக்கியமான விஷயங்கள் எல்லாத்துக்கும் அட்லீஸ்ட் ஒரு பிள்ளையாக சொல்லியாவது போட்டு வச்சிருக்கோம். அதாவது நான் இப்போ ஃபாரினில் படிக்க போகிறேன் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வாங்குறதோ இல்லை அனுப்புறதோ எல்லாத்தையும் இந்த மாதம் முடிச்சு வச்சிருக்கோம். நீங்கள் அதை இனிஷியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த எனர்ஜி உங்களை தானாக கரெக்டான விஷயத்துள்ள கொண்டு போகும், சரிங்களா? என்னென்ன விஷயத்தில் மெயினாக பண விஷயம், இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நிலம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அது இதில் வந்து சுக்கிரன் விடுறதுனால ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ரொம்ப நாளாக இப்போ நானும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎல்எஸ்எஸ்னு ஒன்று வாங்குவேன். அந்த வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் நிறைய வரும். அது வந்து வருஷம் கண்ணை மூடிட்டு வாங்கிட்டு இருப்பேன். அதெல்லாம் இந்த மாதிரி எனக்கு டைம் எப்போ நல்லாயிருக்கோ போவாங்க, அந்த மாதிரி வாங்கி வச்சிருங்க. இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் வாங்கி வைக்கிறது நல்லது. ட்ரேடிங்லாம் பற்றி கேட்டிங்கன்னா, ஏன்னா நிறைய துலாம் வந்து ட்ரேடிங் பற்றி என்கிட்ட கேட்பாங்க. ட்ரேடிங் உள்ளலாம் நான் வரவே மாட்டேன். ஏன்னா அதில் வந்து பணம் சம்பாதிச்சதை விட இழந்தவங்க தான் ரொம்ப ஜாஸ்தி. நானே ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா நான்லாம் 15 வருஷம் ட்ரேடிங்கில் இருந்தேன். ட்ரேடிங் ஃபுல்லாக அதுதான் ப்ரொஃபஷனலாகவே வச்சுட்டு பண்ணிகிட்டு இருந்தேன் நான், சரிங்களா? அதனால் அது வந்து எல்லாருக்குமானது கிடையாது. உங்களுடைய மற்றவங்க பணம் உங்களுக்கு வரணுன்றது உங்கள் ராசி கட்டத்தில் இருக்கணும், அவங்களுக்கு தான் நல்லா வரும் ட்ரேடிங், சரிங்களா? இது ஒன்று. அடுத்து நீங்கள் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணனா முயற்சி, எந்த விஷயமா இருந்தாலும் முயற்சி எடுக்கிறது சூப்பராக வேலை செய்யுது. திருமணத்துக்கு செம்மையாக இருக்க டைம். அதான் எப்பயுமே சொல்கிறது துலாமுக்கு மட்டும். துலாம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடணும். ஏன்னா சுக்கிரன் வீடு, இவங்களும் மற்றவங்க மேலே அட்ராக்ட் ஆகிடுவாங்க, ஈஸியாக அட்ராக்ட் ஆவாங்க. நிறைய பேர் இவங்க மேலேயும் பயங்கரமாக அட்ராக்ட் ஆவாங்க. நீங்கள் இந்த நிறைய சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்ட் போட்டிருக்கோம், இதில் என்னடா இருக்குன்னு. அதுக்கு பார்த்தா ஒரு 2000 லைக் இருக்கும். இது என்னடா சாதாரணமாக நிற்கிறது தானடா, சாதாரணமாக ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க, சாதாரணமாக. சில பேர் நிறைய பேர் உடம்புலாம் டேட்டு போட்டிருப்பாங்க, யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஒருத்தர் வந்து சின்னதாக ஒரு மயில் இறகு போட்டு ஒரு யூடியூப்பில் போட்டாங்கன்னா அது ஒரு மில்லியன் வியூஸ் வரும். இதில் என்னடா இருக்குன்னு இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா துலாமாக இருக்கும், டக்குன்னு அட்ராக்ட் ஆகிடும். அந்த முக வசீகத்துக்கு அட்ராக்ட் ஆகிடும். அதுதான் துலாம். இவங்கெல்லாம் வந்து சீக்கிரம் மேரேஜ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா லைஃப் டக்குன்னு ட்ராக் மாறிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இது இன்னொன்று, இவங்களும்
இந்த மகப்பேருக்கு திருமணமாகி மகப்பேருக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னா சூப்பரான டைம். மகப்பேருக்கும் நல்லாயிருக்கும். திருமணம் ஆனவங்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கும் சூப்பராக வரும் திருமணத்துக்கு. இவங்க வந்து எதில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா, வேலை செய்கிற இடத்துல ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. ஏன்னா ஏகப்பட்ட குழப்பம் வரும். அதை சொல்லுவோம், இதோடைய சிம்பிள் அந்தந்த ராசிக்கான சிம்பிளை பார்த்தீங்கன்னாவே கண்டுபிடிச்சிடலாம் அவங்க குணாதிசயம் இருக்குன்னு. இதோட சிம்பிள் அந்த தராசு, ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது நீதி, நேர்மை, நியாயம். ஒன்றும் இல்லை, இதில் நிறைய பேர் ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்வாங்க. பேங்கிங், ஃபினான்ஸ், சிஏ, ஆடிட்டர்ஸ், மீடியா துறை, இவங்கெல்லாம் வேலை செய்வாங்க. இன்கேஸ் உங்களுடைய ஃபினான்ஸ் டீமில் துலாம் ஒன்று வந்துடுச்சுன்னா கண்ணை மூட்டி நீங்கள் கையில் பொறுப்பு கொடுத்துடலாம். ஏன்னா கரெக்டாக பண்ணுவாங்க. ஆடிட்டிங்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த பேர்லாம் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, ஏன்னா டக்குன்னு டேக் அடிச்சிட மாதிரி ஆகிடும். இந்த ஆடிட்டர்லேயே நிறைய பேர் பாருங்களேன், சுந்தரமன்லாம் சில பேர் இருக்கும். சுந்தரம், இந்த மாதிரி பேர் இருக்கவங்கலாம் பாருங்கள் ஆடிட்டிங்கில் கரெக்டாக இருப்பாங்க, பர்ஃபெக்டாக இருப்பாங்க. இப்போ சில பேர்கிட்ட சொல்லுவாங்க ஆடிட்டர்கிட்ட, சார் எக்ஸ்ட்ராவாக தரேன் சார், இதெல்லாம் எனக்கு காப்பாற்றி விடுங்க சார், நான் சொல்லலாம், ஒத்துக்க மாட்டாங்க. நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஏன்னா இந்த சுந்தரம்ன்ற பேர் ஏன் சொன்னால், இதெல்லாம் நான் பக்கா சுக்கிரன். உங்களுக்கு துலாமில் பயங்கரமாக அவங்களாம் கனெக்ட் ஆவாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா நீதி, நேர்மை அப்படி இருப்பாங்க. சரிங்களா? உங்களுக்கு அவங்களாம் கிடச்சிட்டாங்கன்னா, அதை நீங்களும் நேர்மையான பர்சனாக இருந்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வேலை செய்யும். சரிங்களா? நீங்கள் இன்னொருத்தர் பத்திரமா இருக்கிறது, வேலைக்கு ஆட்களும் பத்திரமா இருக்கணும்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் ரொம்ப பத்திரமா இருக்கும். ஏன்னா உங்களை சுற்றி ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் போகும். முக்கியமாக கையில் ப்ராஃபிட் வர்றது ரொம்ப முக்கியம். அந்த கப்பு முக்கியம் பிகிலுன்னு சொல்கிற மாதிரி பிஸ்னஸ் ப்ராஃபிட் ரொம்ப முக்கியம். பிஸ்னஸ் வளரும், ப்ராஃபிட் கையில் வரும்போது ரொம்ப பிரச்சனையாகும். அதனால் முன்னாடியே ஒரு 50% அட்வான்ஸ் வாங்கி வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ண பிஸ்னஸும் சேஃப். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தாயார். அதுவும் முக்கியமாக லக்ஷ்மி நரசிம்மர் ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் உங்களுக்கு. அதுவும் வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரெல்லாம் போய் வேண்டினீங்கன்னா அதான் ரொம்ப 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 நல்ல வேலை செய்யும். முடிஞ்ச அளவுக்கு பால் அபிஷேகம் பண்ணலாம், இல்லை வரவங்களுக்கு பால் அன்னதானமாக கொடுக்க இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஸோ இப்போ உங்கள் ராசிக்கும் லக்னத்துக்கும் முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோம். ஓவராலாக எனக்கு எப்படி இருக்கும், திருமணம் எப்படி ஆகும், எப்போ ஆகும், முதல் திருமணம், மறுமணம், லவ் யாருக்கு செட் ஆகும், மகப்பேருக்கு யாருக்கு செட் ஆகும், யாரெல்லாம் சீக்கிரம் இந்த மாதமே பண்ணுறதில் அதை நோக்கி சில நகர்வுகள் நடத்துறது, யார் நடத்தணும், யார் கையில் காசு தங்கும், யார் கடன் வாங்கலாம், யார் கடன் வாங்கக்கூடாது, யாருக்கெல்லாம் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், ஒரு நல்ல ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், வெளிநாடு போகிறதுக்கு யாருக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், பிஸ்னஸ் யாருக்கு நல்லா பிக்கப் ஆகும், அதில் யாருக்கு நல்ல ப்ராஃபிட் வரும், வெளிநாடு சம்மந்தமாக பிஸ்னஸ் யாரெல்லாம் பண்ண முடியும், உடல் உபாதைகள், எதிரிகள் தொல்லை, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள், நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு இதில் கவர் பண்ணியிருக்கு. இதை தாண்டி இல்லை சார் வீட்டில் ஒரு கல்யாணம் சார், மேட்சிங் ஜாதகம் மேட்ச் பண்ணணும், இல்லை முகூர்த்தம் குறிக்கணும், இல்லை நான் வீடு ஒன்று வாங்குகிறேன், எனக்கு இது வாஸ்து பார்க்கணும், எனக்கு வீட்டு நம்பர் நியூமராலஜி பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக பார்க்கலாம். செல்ஃபோனுக்குலாம் நம்ம நியூமராலஜி பார்த்து தரோம், அப்படி வேலை செய்யும். ஏன்னா செல்ஃபோன் தான் இன்றைக்கி எல்லாருக்கும் இன்னொரு கை மாதிரி ஆகிடுச்சு. அப்போ அதுக்கு கண்டிப்பாக நியூமராலஜி பார்த்து கரெக்டான நம்பர் செலக்ட் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ்லாம் அவ்வளோ சூப்பராக வளரும், பர்சனல் வாழ்க்கையும் அவ்வளோ நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதெல்லாம் இந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா தாராளமாக என் நம்பருக்கு கால் பண்ணி ஒரு கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க. இது ஒன்று. அடுத்து இது எல்லாமே ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி, நம்ம சொன்னது எல்லாமே இன்ட்ரோடக்ஷன், ஒரு பலாபலன்கள். சரிங்களா? ஏன்னா இப்போ ஒரு ராசி லக்னத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி தமிழர்கள் இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு இது ராசியாக அமையலாம், ஒரு சில பேருக்கு லக்னமாக அமையலாம். ஒரு 2 கோடி பேர் இருப்பாங்க. 2 கோடி பேருக்கும் நான் பொதுவாக சொல்லியிருக்கேன், உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி பலன் இருக்குன்றது இந்த ஜாதகம் பார்த்தா தான் இன்னும் தெளிவாக நம்ம சொல்ல முடியும். இதுதான் உண்மை. நிறைய பேர் கமெண்ட்டில் பாருங்கள், நிறைய பேர் நீங்கள் சொல்கிறது உண்மை சார்ன்னுவாங்க, சில பேர் இல்லை நீங்கள் சொல்கிறது பொய்ன்னுவாங்க. அது எப்படியே ஒரே விஷயம் சில பேருக்கு உண்மையாக இருக்கும், சில பேருக்கு பொய்யாக இருக்கும். ஏன்னா ஜாதகம் மாறும். நம்ம சொல்கிறது எல்லாம் பொது பலன். தனித்தனியாக 2 கோடி பேருக்கு எப்படி பிரித்து சொல்கிறது? அப்போ அந்தந்த ஜாதகத்தை யார் கொண்டு வராங்கன்னா அவங்களுக்கு நம்ம சொல்லலாம். ஸோ வேணுன்றவங்க அதுவும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இதில் நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன், தெய்வ வழிபாடுகளும் சொல்லியிருக்கேன், தானியங்கள் வச்சு கலர்ஸ் வச்சுலாம் நிறைய பரிகாரங்கள் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன்.
அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரங்கள். ஒரு வாழ்க்கையில் இருக்கேன், என்னால் பெருசாக ஹோமம் பண்ண முடியாது, என்னால் பெருசாக கோயில் கொள்ளணும் ஓடிட்டு இருக்க முடியாது, ஆஃபீஸுக்கும் வீட்டுக்குமே நேரம் சரியாக இருக்குன்னா வீட்டில் இருக்க கிச்சனில் இருக்க தானியங்களை வச்சு எப்படி மேஜிக் பண்ணலாம், நம்ம லைஃப்பில் எப்படி முன்னேறலாம், எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். இதையும் நீங்கள் உங்களுக்கான தானியங்களை யூஸ் பண்ணி நல்லபடியாக முன்னேறலாம். சரிங்களா? பொதுவாக இந்த உங்களுக்குன்னு சில தெய்வங்கள் சொல்கிறேன். ஏன்னா 3 தெய்வங்கள் சொல்வேன். என்னோட வகுப்பில் என்ன சொல்லுவேன்னா, குலதெய்வம் முக்கியம், அடுத்து உங்கள் இஷ்ட தெய்வம். எனக்கு ராமர் பிடிக்கும், கிருஷ்ணர் பிடிக்கும், அம்மன் பிடிக்கும். 3வது வந்து உங்கள் ராசி லக்ன நட்சத்திரத்துக்கான தெய்வம், கொடுக்கப்பட்ட தெய்வம். நீங்கள் ஆசைப்பட்ட தெய்வம் இல்லை, உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட தெய்வம். அந்த தெய்வத்தை பிரிச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக முன்னேறலாம். ஒரு தெய்வம் ஒரு மந்திரம் போதுங்க, லைஃப் செட்டில்டுங்க. அந்த ஒரு தெய்வத்தையும் ஒரு மந்திரத்தையும் யார் ஒழுங்காக பண்ணலையோ அவங்க தான் அடுத்து எனக்கு பிள்ளையார் சைடில் ஆஞ்சநேயர்கிட்ட போகிறேன், ஆஞ்சநேயர் சைடில் சிவன்கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி போய்ட்டுருக்கோம். ஒரு தெய்வம் ஒரு மந்திரம் கரெக்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா லைஃப் டைம் செட்டில். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு தாராளமாக நீங்கள் வந்து கால் பண்ணலாம், அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அது எடுத்தா தான் கரெக்டாக உட்காந்து அந்த டீட்டெயிலில் சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி ஒவ்வொரு மாதமும் முக்கியமான தமிழர்கள் பண்டிகைகள், முக்கியமான நாட்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா இந்த தடவை வந்து உங்களுக்கு வந்து வைகாசி விசாகம் வருது, கல்லழகல் எழுந்தருள்ற ஃபங்க்ஷன் இருக்குது. இதெல்லாம் அந்தந்த கோவில்கள் இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்க கோவில்களில் போய்ட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வர இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லது நடக்க அந்த கல்லழகரையும் நம்ம முருகர் வள்ளி தெய்வானையும் வழிபட்டு விடைபெறுவது உங்கள் டாக்டர் தினேஷ்குமார். வாழ்க வளர்த்துறேன்.